இளந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். துறை நிகழ்த்துவதற்காக வேண்டி அல்ஹாஜ் ஷாஹுல் ஹமீது மாமா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக. இன்று இங்கே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பட்டமளிப்பு விழாவை காணும்போது மனதிற்கு மிகவும் சந்தோஷம் ஏற்படுகின்றது. கழிந்த 3 வருடத்துக்கு முன்பாக இங்கே இந்த மதரசா துவக்கப்பட்டது. அப்பொழுதும் நான் இதில் கலந்து கொண்டேன். இந்த மதரசா, இந்த கல்லூரி, இந்த அரபிக் கல்லூரி தொடங்குவது என்று சொன்ன உடனேயே மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த பகுதியிலே ஒரு அரபிக் கல்லூரி, அதுவும் சுன்னத் ஜமாத்தின் அடிப்படையிலே நடக்கக்கூடிய ஒரு கல்லூரி வரும் என்பதை அறிந்து மிகவும் சந்தோஷப்பட்டோம். இன்று அது 3 வருடங்களை கழித்து இன்று முதலாவது பட்டமளிப்பு விழா இங்கே சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த 3 இன்னும் வரும் காலகட்டங்களிலே 30ஆகவும் 300ஆகவும் 3000ஆகவும் உயர வேண்டும் என்று ஏக இறைவனிடம் துவா செய்து கேட்டுக்கொள்கின்றேன். இதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த உலமாக்களும் இந்த இமாமங்களும் மிகவும் சிரமத்திற்கிடையிலே இன்று இங்கே உருவாக்கி உள்ளார்களே, அவர்களையும் நான் இங்கே பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த மதரசா அவர்கள் கூறியது போல மார்க்க கல்வி இல்லாதன் அடிப்படையில் இன்று நம் சமுதாயத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் காணும்போது வேதனைக்குரியதாக இருக்கின்றது. எனக்கு முன்னால் பேச்சர் கூறினார்கள், தலாக்கை விட குலா கூடிக்கொண்டிருக்கின்றது என்று. உண்மைதான். ஏனென்றால் அந்த தலாக்கும் குலாவும் என்ன என்று அவர்களுக்கு தெரியாதனால் காரணத்தால், அவர்கள் மார்க்க கல்வியை படிக்காத காரணத்தினால், மார்க்கம் என்ன கூறுகின்றது என்பதை தெரியாத காரணத்தினால் அவர்கள் மிகவும் பின்தங்கியவர்களாக இருக்கின்றார்கள். அதனால் நாம் இந்த மார்க்க கல்வியை நாம் பெண்களுக்கும் அதேபோல் ஆண்களுக்கும் நாம் மிகவும் சிறப்பான முறையிலே நாம் அமைத்து கொடுக்க வேண்டும். அதற்காக இங்கே பாடுகொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் வாழ்த்த வேண்டும். அவர்கள் மென்மேலும் இதை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்பதை கூறிக்கொள்கின்றேன். அதேபோல் என்னுடைய தாயார் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு முன்னால் பட்டாரியார் வடக்கு தெருவிலே மதரசத்தில் முகமதியா என்ற ஒரு அரபி பாடசாலை உருவாக்கினார்கள். அந்த தருணத்திலே கிட்டத்தட்ட 75 மாணவிகள் அங்கே பயின்று கொண்டிருந்தார்கள். தற்சமயம் அதனுடைய நிலையை பார்க்கும்போது மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 15-20 பேர் தான் அங்கே படிக்கின்றார்கள். அதுவும் அவர்கள் சரியாக வருவதில்லை. அவர்கள் எல்லாரும் மார்க்க கல்வி அவர்களுக்கு தேவையில்லாத போல் ஏதோ வந்து கற்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அங்கே வந்து செல்கின்றார்கள். அதெல்லாம் பார்க்கும்போது மிகவும் வேதனையாக இருக்கிறது. இருந்தாலும் என்னுடைய முயற்சியில் அதை இன்று வரை நான் நடத்தி கொண்டிருக்கின்றேன். அதை மென்மேலும் வளர்த்துவதற்கு இங்கே வந்திருக்கின்ற ஆலிம்கள் எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதுபோல் ஒவ்வொரு இடங்களிலும் இந்த போன்ற மதரசாக்கள், நாம் மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய மதரசாக்கள் உருவாகினால் நம்முடைய கொள்கைகளை அவர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களை ஒரு நல்ல ஒரு பெண்மணியாக, மாணவனாக ஆக்க முடியும் என்பதையும் இங்கே கூறிக்கொண்டு
இந்த மதரசா மேல்மேலும் வளர வேண்டும். அதற்காக இங்கே உள்ள இந்த சமுதாயத்தைச் சேர்ந்த அனைவரும் அதற்காக உதவிகள் செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்திலே கூடிக்கொண்டு வாழ்த்துக்கு நன்றி கூறி அமைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு ஹைரல் ஜஸா. அல்ஹாஜ் ஷாஹுல் ஹமீத் மாமா அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மென்மேலும் பரக்கத் செய்தருள் புரிவானாக. அவர்கள் துவங்கியிருக்கக்கூடிய எல்லா விதமான செயல்களிலும் உழைப்புகளிலும் அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுத்தருள் புரிவானாக.